everyone, welcome back to day 2 of your English learning journey. இன்னைக்கு வீடியோவோட டாஸ்க் என்னன்னா, you have to describe your family and then grammar focus is about possessive adjective. இந்த possessive adjectives யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டே 2 கிளாஸ்க்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன? அது வேற ஒன்றும் இல்லை. இட் ஷோஸ் ஆர் டாக்ஸ் அபவுட் ஓனர்ஷிப் ஆர் பிலாங்கிங்ஸ். அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பிலாங்கிங்ஸ் அப்படின்னா நம்மளோட உடைமைகளை பற்றி சொல்கிறது தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். மை, யோர், ஹிஸ், ஹர், ஆர், இட்ஸ், தேர். இதுதான் நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இப்போ இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் எப்போவுமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மை சிஸ்டர் இஸ் கைண்ட். மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், தென் சிஸ்டருங்கிறது நவுன். ஸோ எப்போவுமே பொசசிவ் அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாடி தான் வரும். இப்போ உங்களுக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா? நான் இங்கே உங்களுக்கு ஒரு சில சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன். யூ ஜஸ்ட் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. First sentence, my father is a doctor. Second sentence, her mother is a teacher. Third sentence, his brother is very tall. Fourth sentence, our house is near the park. Fifth sentence, their dog is very playful. Sixth sentence, my sister loves to dance. Seventh sentence, his parents are very friendly. Eighth sentence, her uncle is a businessman. Ninth sentence, our family goes on vacation every year. 10th sentence, their children play together every afternoon. இப்போ நம்ம ஃபேமிலி பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இது உங்கள் டர்ன். இங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுப்பேன். நீங்கள் இங்கே நான் கொடுத்துருக்க கொஷின்ஸுக்கு கரெக்டான பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். Fill in the blanks. Number 1, this is dash car. Number 2, that is dash pen. Number 3, she is dash sister. Number 4, this is dash home. Number 5, those are dash parents. இந்த கொஷின்ஸுக்கு என்ன பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் 21 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டே 1ஓட கிளாஸ் அங்கே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். 21 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்னால் அந்த 21 டேஸுமே கிளாஸ் ரெகுலராக டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுவாங்கள்ல எல்லாரும். நான் ஏன் வீக்லி ஒன்ஸ் போடுறேன்னு யாராவது யோசிச்சிங்களா?
அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் தான் இது. டே 1ல் வந்து நான் என்ன கிளாஸ் கொடுக்குறேனோ அதை நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த டைம் கொடுத்துருக்கேன். ஸோ டே 2ல் நான் கொடுத்தேன்னா திரும்பி டே 3 வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ இந்த கேப்பில் நான் கொடுத்துருக்க டே 1 ப்ளஸ் டே 2வை நீங்கள் இந்த வீக்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீக்லி நான் கொடுக்குற கிளாஸஸை வாட்ச் பண்ணி மற்ற டேஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் 1 வீக் கேப் விட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் என்னோட டே 2 அண்ட் டே 1 கிளாஸஸ் பார்த்து அவங்களும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கட்டும். Thank you for watching. See you in the next video.